ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தாராம். அவரு செல்லமா ஒரு பூனை வளர்த்தாராம். அந்த பூனைக்கும் அவருனா ரொம்ப பிடிக்குமாம். 2 பேரும் ரொம்ப ஜாலியா விளையாடுவாங்களாம். ஒரு நாள் அவர் ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப டென்ஷனா வந்தாராமா. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால. அது அந்த பூனைக்கு தெரியாம எப்பயும் போல அவர் மேல ஏறி விளையாடிக்கிட்டே இருந்துச்சாம். அவரும் அத தள்ளி தள்ளி விட்டாராம். அதுக்கு தெரியல. அதனால அது எப்பயும் போல விளையாடிக்கிட்டே இருந்துச்சாம். அப்போ அவருக்கு திடீர்னு ரொம்ப கோவம் வந்து அந்த பூனைய பிடிச்சு தள்ளி விட்டு, அந்த பூனைய பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டாராம். உடனே அந்த பூனை ஒரு மாரி பயந்து போய் ஒரு ஓரமா உட்காந்துக்குச்சாம். திட்டிட்டு அவருக்கும் ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. சரி கோவத்துல எங்கேயோ வெளிய போலான்ட்டு கிளம்பி வெளிய வந்தாராம். வரும்போது ஸ்டெப்ஸ் கிட்ட வரும்போது ஸ்லிப் ஆயி டக்குன்னு கீழ விழுந்துட்டாராம். விழுந்த அடுத்த செகண்ட் அந்த பூனை ஓடி வந்து அவரு கால சுத்தி சுத்தி வந்துச்சாம். அதாவது அவர் விழுந்துட்டாரே! ஏதோ அடிபட்டுருக்குமோ! அவரு வலிக்குமோன்னு அப்படி பதறி போச்சாமா. அத பார்த்தோனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சாம். என்னடா! இப்பதான் நம்ம இப்படி திட்டினோம் அந்த பூனைய. அத தூக்கி வேற போட்டோம். ஆனா அடுத்த செகண்ட் நமக்கு ஒரு கஷ்டம்னா, அந்த பூனை இப்படி வந்து நம்மள கேர் பண்ணுதே! இதுதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாராம். இதுதாங்க உண்மையான அன்புங்கிறது. கோவம் யார்கிட்ட வேணாலும் படலாங்க. ஆனா உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல அந்த கோவத்துக்கு வேல்யூவே இருக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல குழந்தைங்க எடுத்துக்கோங்களேன். நம்ம அடிக்கடி நெறைய விஷயத்துக்கு அவங்க பண்ற சின்ன சின்ன தப்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம கோவப்படுற பழக்கம் இருக்கும். ஆனா, அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் நம்ம கோவப்பட்டு அவங்கள திட்டினாலும், அடிச்சாலும், அடுத்த செகண்ட் நம்மகிட்ட தான் ஓடி வருவாங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரையும் அவங்களுக்கு நம்ம மேல இருக்க அன்பு ரொம்ப பெருசு. நம்ம அவங்க மேல பட்ட கோவத்த விட அந்த அன்பு தான் அவங்களுக்கு பெருசு. நம்ம தான் அவங்களுக்கு முக்கியம். அது மாரி வருவாங்க. அந்த மாரி தாங்க நாமளும் இருக்கணும். கோவத்தால எதையுமே சாதிக்க முடியாதுங்க. ஆனா அன்பால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கலாம், சாதிக்கலாம். எல்லாரும் அன்பா இருப்போம். எல்லார்கிட்டயும் அன்பா இருப்போம். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். தேங்க் யூ. பாய்.